Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ரொம்ப டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல மினி போண்டாவும் அதுக்கு சைடு டிஷ்ஷா ஒரு டேஸ்டியான சட்னியும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மினி போண்டாவை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சுக்கலாம், அப்படிலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கு கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மினி போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றீங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்னும் நியூவான அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மினி போண்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது இப்போ இதில் வந்துட்டு 2 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாலாம் வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 துண்டளவுக்கு இஞ்சியும் 5 பல்லளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே வந்துட்டு பாதி அளவுக்கு தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. தக்காளி சட்னிக்கு பொதுவாக நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரைப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது இதோடைய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. அடுத்து இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. பேனில் இருக்கிற சூட்டுலேயே வந்துட்டு கொத்தமல்லி இலை வதங்கிடும். அவ்வளோதான், வதக்கின பொருட்களுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறணும். அது வரைக்கும் ஆற வச்சுட்டு அதோடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னி அரைக்கும் போது தண்ணி தேவைப்படும். இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி அரைச்ச மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் சட்னி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கறிவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அந்த தாளிப்பை அப்படியே சட்னியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற மினி போண்டாவுக்கு ஒரு பக்காவான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் காம்போ ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து மினி போண்டா செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் கப்பை எடுத்துகிட்டு அதால் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி இப்போ பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதை விட நல்லா பியோர் ஒயிட்டாக, அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசியோட சைஸ் நல்லா டபுளாக ஆகி வரும். அது வரைக்கும் ஜவ்வரிசியை வறுத்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜவ்வரிசி வரப்பட்டு அதோடைய சைஸ் டபுள் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியோட சூடு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. ஜவ்வரிசியோட சூடு ஆறுறதுக்கு அப்புறமா அதை மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது. பொடி பண்ண ஜவ்வரிசியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம ஜவ்வரிசி மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 3/4 கப்பலுக்கு வறுத்த பச்சரிசி மாவு, அதையும் இந்த பொடி பண்ண ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பலுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக இருந்துச்சு அப்படின்னா மினி போண்டாவுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட தயிர் அதுக்கப்புறம் தண்ணி இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வரதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு போண்டா மாவு பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் மாவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடிசாக கட் பண்ண கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பசந்து விட்டுக்கலாம். இந்த மினி போண்டாவுடைய டேஸ்ட் எக்ஸாக்டாக உளுந்து போண்டா டேஸ்ட்லேயே இருக்கும். உளுந்து போண்டா சாப்பிடணும்னு தோன்றப்போ உளுந்தெல்லாம் ஊற வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்து போண்டாவுடைய டேஸ்ட்லேயே இருக்கும்.
மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ கையை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா பிடிச்சிட்டு மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பில் கிள்ளி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி போண்டா ஷேப்புக்கு மாவு வந்து கீழே விழும். இதே மாதிரி தான் எண்ணெயில் மாவை போடும்போதும் நம்ம வந்து சின்ன சின்னதாக மாவு வந்து கிள்ளி போடணும். போண்டா செய்கிறதுக்காக எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போண்டா மாவை எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெயில் போட்டதுமே அந்த மாவு சுற்றி நல்லா பபிள்ஸ் வருதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகிருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை எடுத்து சின்ன சின்ன மாவாக வந்து கிள்ளி போடுங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, போண்டாவை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணி வேக வைக்கணும். அப்போ தான் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள மாவு நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கும். போண்டா மாவை எண்ணெயில் போடும்போது அந்த மாவை சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் இந்த மாவை நம்ம வேக வைக்கணும். போண்டா மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே அதை திருப்பி விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா போண்டா மாவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படின்னா திருப்பி விட்டு வேக வைங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படின்னா திருப்பி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா போண்டாவோடைய கலர் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி மாவு நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி போண்டாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததுக்கு அப்புறமா எல்லா மினி போண்டாவுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மினி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மினி போண்டாவை வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா போண்டா மாவையுமே நான் சொன்னது போலவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலையுமே போண்டாக்கள் செஞ்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஒரே ஒரு மினி போண்டாவை மட்டும் எடுத்து நான் கத்தியால் மேலே வந்து உரசி காமிக்கிற பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கே, அப்போ வந்து ஹார்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதில்ல. நம்ம ரெடி பண்ண காரசாரமான சட்னியில் இந்த மினி போண்டாவை டிப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மினி போண்டா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.